ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இந்த தமிழ் புத்தாண்டாகிய பிரபவ வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வரும் முதல் ஏகாதசி, அதாவது சித்திரை 1 பிறந்ததுக்கு அப்புறம் வரும் முதல் ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி. இந்த சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு என்ன பேரு, அதனுடைய மகிமை என்ன, அந்த மகிமையினுடைய பின்னணி கதை என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுக்லபக்ஷம் அதாவது வளர்ப்பிறை. இந்த சித்திரை மாசத்துல வர சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்பது பெயர். நம்மளுடைய நேர்மையான விருப்பம் எதுவா இருந்தாலும் நம்ம விருப்பத்தை சொல்லி இந்த ஏகாதசி வழிபாட்டு முறைப்படி பின்பற்றினால் அப்படியே நம்மளுடைய விருப்பம் நிறைவேறும். அதனாலதான் இந்த ஏகாதசிக்கு பெயரு காமதா ஏகாதசி. காமதா அப்படின்னா நம்மளுடைய விருப்பம், இஷ்டம். ஸோ நம்மளுடைய நேர்மையான இஷ்டம் எதுவா இருந்தாலும் அதை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் செஞ்சு இந்த ஏகாதசி முறைப்படி நாம தெய்வத்தை வழிபட்டால் நம்மளுடைய நேர்மையான இஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே பூர்த்தியாகும். இதுதான் இந்த காமதா ஏகாதசியோடைய மகிமை. இப்போ இந்த மகிமையை உணர்த்தும் பின்னணி கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சமயம் வசிஷ்ட முனிவருடைய சீடன் திலீபன் வசிஷ்டரை பார்த்து கேட்கிறாரு, சுவாமி, இந்த காமதா ஏகாதசி மகிமை என்ன, பெருமை என்ன, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரைத்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வசிஷ்டரும் சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா, ஒரு சமயம் நாகலோகத்துல புண்டரீகன் அப்படின்ட்டு ஒரு நாகராஜன் இருந்தான். அந்த நாகராஜன் ரொம்ப புண்ணியசாலி. எந்த அளவுக்கு புண்ணியசாலினா, கந்தர்வர்கள் அந்த புண்டரீகனுடைய சபையில கானம் செய்வது, அதாவது பாட்டு பாடுவது ஒரு வழக்கமாகவே இருந்தது. அப்போ அந்த கந்தர்வர்கள் ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய பேர் லலிதன். அந்த லலிதன் என்ன பண்றாருன்னா, லலிதா அப்படிங்கிற ஒரு கந்தர்வ கன்னிகையை திருமணம் செய்து கொள்றாரு. இவங்க 2 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அதாவது ரூபலாவண்யம் உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க. 2 பேருக்குமே அவ்வளோ அந்யோன்யம் இருந்ததாம். அந்த அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருந்ததாம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்களாம். ஒரு க்ஷணம் கூட, அதாவது ஒரு நொடி பொழுது கூட அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருந்தாங்களாம். ஒரு நாள் புண்டரீகனது சபைக்கு இந்த கந்தர்வர்கள்லாம் வரும்போது லலிதனும் வராங்க. லலிதன் தனியா வர மாதிரி ஆயிடுச்சு. அதாவது லலிதா இல்லாம லலிதன் மட்டும் தனியா வர மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய வைஃப் லலிதாவையே மனசுல நினைச்சிட்டு பாடிட்டு இருக்கும்போது பாட்டுல நிறைய பிழைகள் வருது, நிறைய தவறுகள் வருது. இத புண்டரீகன் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கேயுமே பாட்டு பிழை இல்லாம அடுத்து மாற்றி பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாட்டு ஃபுல்லாக அங்கங்கே பிழையோட தவறோட பாடுறாராம். இதை கேட்ட உடனே புண்டரீக நாகராஜன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே சபிக்கிறாரு. என்னன்னு, லலிதனை பார்த்து நீ ஒரு ராட்சசனா மாறிடுவ அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு. சபிச்ச உடனே அந்த லலிதனும் ராட்சசனா மாறிடுறாரு. இதை கேள்விப்பட்ட லலிதா என்ன பண்றான்னா, அவளுடைய கணவனுடைய கதியை நினைச்சு கதறி கதறி அழுறா. அழுதுகிட்டே அந்த ராட்சசன் எங்கெல்லாம், அந்த லலிதன் இப்போ ராட்சசனா மாறிட்டான்ல, அவன் எங்கெல்லாம் போறானோ அவன் பின்னாடியே சுத்தி 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 திரிறா. தற்செயலாக ஒரு ஆசிரமம் அவளுடைய கண்ணில் படுது. அங்க ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவரை பணிந்து அவருக்கு நமஸ்காரம் செஞ்சு, சுவாமி, இந்த மாதிரி என்னுடைய மணாளன், அதாவது என்னுடைய கணவனுக்கு இந்த மாதிரி சாபம் ஏற்பட்டு விட்டது. நாகராஜன் சபையில போய் பிழையோட பாட்டு பாடியதால நாகராஜன், புண்டரீக நாகராஜன் ராட்சசனாக மாறிவிடும்படி சபித்து விட்டான். இந்த மாதிரி ராட்சசனா மாறி அங்கங்க திரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடியே நானும் போயிட்டு இருக்கேன். இந்த சாபத்துல இருந்து என்னுடைய கணவருக்கு விமோச்சனம் வேணும், அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கதறி கதறி அந்த முனிவர்கிட்ட பணிவா கேட்குறா. கேட்கும்போது அந்த முனிவரும் அவளுடைய கதறலை பார்த்து மனசிறங்கி சொல்றாரு, பக்தருடைய எந்த இஷ்டமா இருந்தாலும் அதை பூர்த்தி செய்யறது காமதா ஏகாதசி தான். அந்த காமதா ஏகாதசியோடைய வழிபாட்டு முறையை நான் உனக்கு உபதேசிக்கிறேன், வா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அந்த காமதா ஏகாதசியோடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே சொல்லி உபதேசித்தார். முனிவருடைய உபதேசத்தை அப்படியே மனசுல வாங்கிக்கிட்டு அடுத்து வந்த காமதா ஏகாதசிய
அவர் சொன்னபடி அப்படியே பின்பற்றினார், அதாவது விதிமுறைப்படி வழிபாடு செய்தால், அந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த சங்கல்பம் இருக்கு இல்லையா, எதை நினைச்சு நாம வழிபாடு செய்யறோம், அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா அவளுடைய கணவன் ராட்சச சாபம் நீக்க பெறணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை வச்சு விதிமுறைப்படி வழிபாடு செஞ்சு அந்த காமதா ஏகாதசியை முழுசா விரதம் இருந்து முடிச்சா. அவளுடைய விரதம் பூர்த்தி அடைஞ்ச உடனே அவனுடைய சாபமும் போச்சு, அவளுடைய விருப்பமும் பூர்த்தி அடைந்தது. அதனாலதான் இதை காமதா ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது பக்தர்களுடைய இஷ்டங்கள், தன்னுடைய விருப்பங்கள், நேர்மையான விருப்பங்களை நிறைவேற்றி தரும் ஏகாதசி இந்த சித்திர மாசத்துல வர சுக்லபக்ஷ ஏகாதசி எனப்படும் காமதா ஏகாதசி. ஏகாதசி வழிபாட்டு முறைகள் என்னென்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய வழிபாட்டு முறைகளை அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை அப்படியே பின்பற்றுங்க. உங்களுடைய விருப்பங்களை இந்த காமதா ஏகாதசி அன்று வைத்து முறைப்படி வழிபாடு செய்து உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடைய என்னுடைய பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.